إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. உங்கள் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அவனுடைய சாந்தியின் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்று நீண்டு விளைவிக்கின்றனர். ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த உலகத்தில் நல்ல முறையில் பொருளாதாரம் ஈட்டி தான் விரும்பக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கி பயன்படுத்தி மகிழ வேண்டும். அதுதான் தன் வாழ்வில் தனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்று நம்புகிறோம். ஒரு மாணவன் கூட தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் எடுத்து நல்ல துறையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டி சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதுவே மிகப்பெரிய வெற்றி என்று நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இதற்கு மாற்றமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லி, நீங்கள் நினைப்பது போல இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய கிடைப்பது எல்லாம் வெற்றி அல்ல, மறுமையில் உங்களுக்கு கிடைப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி என்ற ஒரு செய்தியை சுவனவாசிகளுடைய உரையாடலின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். மறுமை நாளில் சுவனவாசிகளில் சிலர் தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்வார்களாம். அஸ்-சாஃபாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துடைய 51வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த உரையாடலை பற்றி நமக்கு சொல்லுகிறார். அதில் ஒருவர் இன்னொரு மனிதர் கேட்பார், கால காயிலும் இங்கு இன்னைக்கான லிக்கரின், எனக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருந்தான், ஒரு நண்பன் இருந்தான் என்று அவன் சொல்லுவான். எனக்கு உலகத்தில் ஒரு நண்பன் இருந்தான், அந்த நண்பன் எனக்கு என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய சகாவான இன்னொரு சோனவாசிடம் கூறுவார். யகூலு ஐன்னக லமினல் முஸத்திகீன் ஐதா மச்னா வகுன்னா துராபல் வ இலாமன் ஐன்னா லமதீனி, நாம் இறந்ததுக்கு பின்னாடி, மண்ணாக ஆனதுக்கு பின்னாடி, எலும்புகளாக ஆனதுக்கு பின்னாடி மறுமையில் கூலி கொடுப்பதற்காக நம்ம எழுப்பப்படுவோமா? மறுமைன்னு ஒன்று இருக்கிறது நீ நம்புறியா அப்படின்னு என் நண்பர் ஒருவன் இடம் கேட்டான் என்று அவர் சொல்வார். உலகத்தில் இது மாதிரி நண்பர்கள் எல்லாருக்கும் இருப்பார். நம்ம 5 நேரம் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக நம்ம நோன்பு வைக்கிறது, தான தர்மம் செய்கிறது, மார்க்க பணிகளை நம்ம இணைத்து கொண்டு மார்க்கத்திற்காக நம்ம சேவை செய்வது, இவற்றையெல்லாம் செய்யும்போது நம்முடன் கூட இருக்கக்கூடியவர் ஒரு உறவினராகவோ அல்லது நண்பராகவோ இருப்பார். ஏன்பா இதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு இதுக்கடுத்தாலும் 5 நேரம் எதுக்கு போய் தொழுதுகிட்டு இருக்கிற, ஏன் தேவையில்லாமல் நோன்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற, எதுக்கு போய் மார்க்க பணிகளெல்லாம் போய் அந்த பணி இந்த பணி இதெல்லாம் போய் எதுக்கு கலந்து கொண்டு இருக்கிற, வேலையை பாருப்பா, புடப்பை பாருப்பா, வாழ்ந்தம்மா முடிச்சம்மான்னு போய்கிட்டே இரு. செத்ததுக்கு பின்னாடி மண்ணோடு மண்ணவரை போயிடுவோம், எறும்புகளாக ஆயிடுவோமே. ஒன்றும் இல்லாமல் ஆனதுக்கு பின்னாடி எப்படிப்பா நம்ம எழுப்பப்படுவோம்? எப்படி நமக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான்? மறுமை ஒன்று இருக்கிறதா? அதெல்லாம் பொய், அதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, முட்டாள்தனமான மூட நம்பிக்கை, அதுக்கான உடைய வாழ்க்கையை வீணாக்கிறாத என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் பலர் அல்லது சிலர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இது போன்ற வாதங்களை முன்வச்சு நம்ம நன்மையின் பக்கம் செல்ல விடாமல் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார். ஷைத்தான் அப்படித்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தான். நான் உங்களுடைய நலம் நாடக்கூடிய நண்பர், நல்ல விஷயத்தை தான் சொல்ல போறேன், நான் என்ன கெட்ட விஷயத்தா சொல்ல போறேன்? மரத்தை நெருங்காங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னா நெருங்கிட்டீங்கன்னா வானவராயிருவீங்க, இந்த சொர்க்கத்திலே நீங்க இருப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கீழே நம்ம போறது நாடுறான், பூமிக்கு உங்களை அனுப்புறதுக்கு நாடுறான். அதனால் நான் சொல்றதை கேளு, நான் நல்லவன் தான், உங்கள் விஷயத்தில் நல்லதைத்தான் நாடுவேன் என்று ஷைத்தான் எப்படி நயவஞ்சகமாக நைச்சியமாக பேசி நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்தாலும் அதுபோல ஒரு சைத்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும். இவன் என்ன சொல்லுவான்? நல்லதை செய்யவே விட மாட்டான். நற்காரியம் வாங்க பாய், சமுதாய பணி செய்வான், செத்துல போயிடாதப்பா, இவன் பொழப்பு இருக்கு, வேலை இருக்கு, வேலையை போய்ப்பாரு, இனி பொழப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாளைக்கு வந்து உட்காந்து இதை பற்றினா அல்ல நான் கேள்வியை கேட்பான், அதெல்லாம் பரம்போ பார்த்துக்கலாம் என்று என்ன பண்ணுவான்? மறுமையை குறித்த அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். ரொம்ப பக்கத்து வீட்டுக்காரன் விசேஷம் கூப்பிடுற மாதிரி வரும்போது பார்த்துக்கலான்னு எப்போ பார்க்கறது? வரும்போது பார்த்ததுக்கப்புறம் என்னத்தை பேச முடியும்? அப்படி நடிக்கக்கூடியவர்கள் இப்படி நம்மை முட்டாள்தனமாக சிந்திக்க வைத்து மறுமை சிந்தனை அற்றவர்களாக
மாற்றக்கூடிய ஒரு நண்பர் இருப்பாரு. அந்த நண்பரை பற்றி இவர் சொல்றார். அப்படி ஒருத்தர் இருந்தா என்கிட்ட அவன் சொன்னா, இதெல்லாம் உங்க நடக்குமா, வறுமையெல்லாம் ஒன்று உண்ட, அல்லாஹ் தான் கூலி கொடுப்பானா அப்படின்னு இருந்தது. என்னை நோக்கி கேள்வி கேட்டாரு. அப்படின்னு யாரிடம் அவர் பேசினாரோ அந்த சோனவாசி கேட்பார், கால ஹல் அல்தும் முத்தலிஊன், நீங்கள் அவர் இங்க பாக்குறீங்களான்னு கேட்பார். அந்த சோனவாசி இந்த சோனவாசி கேட்கிறான், உங்களை இப்படி சொன்னானே அந்த நண்பன், அவனை நீங்க இங்கே பாக்குறீங்களான்னு கேட்பார். அவர் எல்லா பக்கம் பார்த்துட்டு கீழே எட்டி பார்ப்பார். அப்படி கீழே எட்டி பார்க்கும் பொழுது ஃபராவுதி சவாயி ஜஹி, அவரை நரகத்தின் மையத்தில் இருப்பதை அவர் பார்ப்பார். இங்க இருப்பாரு, இவர் இங்க இருப்பாரு பார்த்துக்கிட்டு இருந்தா சோனத்தில் இருக்க மாட்டாரா. இவர் எட்டி கீழே பார்த்தார்னா நரகத்தினுடைய மையத்தில் என்னது, அவர் வேதனை செய்யப்பட்டிருப்பாரு. இதை பார்த்த உடனே அந்த சோனவாசி சொல்வாரா, காலத்தால அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னப்பா செஞ்சுட்ட, இந்த கதித்தல திருதி என்னை நீ நரகத்தில் தள்ள பார்த்தேப்பா என்று நரகவாசியை பார்த்து அவர் சொல்லுவார். என்ன வார்த்தை பேசிட்ட, நீ பாட்டு மறுமை இல்லைன்ட்ட, அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டேன்ட்டான், எதையுமே செய்யாத, உன் இஷ்டத்துக்கு வாழ நீ பாட்டு சொன்ன நீ நரகத்தை கிடக்குற. ஓம் பேச்ச நான் கேட்டிருந்தேன்னா நானும் இந்த நரகத்துல விழுந்திருப்பேனே, நல்ல வேளை அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நின்றது சொல்லிவிட்டு, வலவுலா நேமத்தன் ரப்பி, எனது இறைவனுடைய அருட்படை எனக்கு இல்லாமல் போயிருந்தால் லகுந்த மினல் முஹ்லரின், நானும் உன்னோடு இருந்திருப்பேன். உன் பேச்சை கேட்டு அறிவிலித்தனமாக என்னது சிந்திக்காம கொள்ளாம நீ சொல்றதுதான் சரி, இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம், இந்த உலக வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் எனக்கு முக்கியமானது, இதுல கிடைக்கக்கூடிய வஸ்துக்களை பெறுவதுதான் எனக்கு வெற்றி என்று இதை நோக்கியே ஓடிக்கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வை மறந்தேன், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றிகளை நான் மறந்தேன், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு தவிர்த்தேன். கடைசியில் என்னது, எனக்கு நீ அட்வைஸ் பண்ண, நீ எங்க இருக்கிற, நரகத்துல இருக்க, நல்ல வேலை அல்லாஹ் என்னை காப்பாத்தினான், அல்லாஹ் காப்பாத்தினாலதான், அல்லாஹ்வோட அருட்படையின் காரணமாக தான் நான் இந்த சுவனத்துல விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை திரும்ப என்ன பண்ணுவார், சொல்லுவார், அஃபம்மா நஹ்னு பி மையித்தின், நல்ல வேலை இந்த மரணத்து உலகத்துல நமக்கு மரணம் கிடைச்சிச்சு, அதை தவிர இந்த மரணம் கிடையாது அப்படிங்கிறது சந்தோஷப்படுவார். எப்பயுமே ஒரு துக்கம் ஒரு பிரச்சனை நம்ம மாட்ட போகும்பொழுது கரெக்டா மாட்டக்கூடிய தருணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை காப்பாற்றுவான். அப்பாடி நல்ல வேலை தப்பிச்சப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மனிதர் அப்ப சொல்லுவாரா, நல்ல வேலை உலகத்துல மவுத்தாயிட்டோம், இங்கதான் மவுத் இல்லையேன்னு, மவுத் இல்லை தானே, சோனத்தில் என்னது மவுத் இல்லை, நரகத்திலும் என்னது மவுத் இல்லை. அவர் சொல்லுவாரா, நல்ல வேலை நம்ம உலகத்துல மரணிச்சிட்டோம், இங்க நமக்கு என்னது மரணம்ங்கிறது கிடையாது. ஏன்னா மனிதன் உலகத்தில் பெறக்கூடிய இன்பங்களை விட்டு தான் போறோம். அந்த உலகத்துல இன்பத்தோடு இருக்குன்னு நினைக்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கு, டக்கு என்னது அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறான். இவன் எதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவன் கண்ணுக்கு முன்னாடி என்னது அதையெல்லாம் விட்டுட்டு போற மாதிரி சூழல் இப்ப அவன் சந்தோஷப்படுவான். நல்ல வேலை மவுத் இல்லை, நமக்கு அல்லாஹ் முன்னாடி மரணத்தை கொடுத்துட்டான், ரெண்டாவது மரணம் இல்ல மவுத்தத்தினர் ஊலா ஒமா நஹ்னு பி, நாம தண்டிக்கப்படுவோரும் இல்லை, அல்லாஹ் கூட தண்டிக்க மாட்டான். ஏன், சோனத்துல வந்துட்டோம், இனிமே அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான். சோனத்துக்குள்ள நுழைந்து விட்டா நுழைந்ததுதான், திரும்ப என்னது சோனத்தை விட்டு எந்த மூமினும் வெளியே வர முடியாது. அவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார், தனக்கு அமைதியை நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறார். நல்ல வேலை மௌத்தின் இனிமேல் கிடையவே கிடையாது, இனிமேல் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க போறதே கிடையாது என்று அவர் என்னது சந்தோஷப்பட்டு தன்னுடைய சகாவிடம் சொல்லும் பொழுது இந்த செய்தியை அல்லாஹ் நமக்கு எடுத்துக்காட்டி சொல்கிறான். இந்த ஆதா லஹுவல் ஃபௌஸ் அலி, இதுதான் மகத்தான வெற்றி அப்படின்னு. இப்படி இரண்டு சுவனவாசிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இது மாதிரி நீங்கள் இருக்கணும், இதுதான் வெற்றிங்க. நம்ம எதை வெற்றி நினைக்கிறோமோ, வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது, படிப்பில் மதிப்பெண் கிடைப்பது, நாம் விரும்பிய துறையை தேர்ந்தெடுப்பது, இந்த உலகத்தில் நாம் நேசித்த பொருட்களை வாங்குவது, நல்ல மனைவியை திருமணம் முடிப்பது, இவையெல்லாம் வெற்றி நான் நம்புகிறோம். இவையெல்லாம் உலகத்தின் தேவைகள், மறுமையில் வாழ்வதற்கு இவையெல்லாம் தேவைகளை மறுக்காமல் இருப்பதில்லை. எனக்கு எந்த தேவை வேண்டாம், நான் காடாறு மாசம் அப்படிங்கிற மாதிரி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் இருந்து இவற்றையெல்லாம் அனுபவித்து அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டே இருப்போமே, ஆனால் மறுமையில் சோனத்துல போய் நிற்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லி மிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், செயல்படுவோர்கள் இதற்காகவே செயல்படட்டும். ஒரு காரியத்தை நீங்க செய்ய நினைக்கிறீங்கல்ல, இந்த மறுமைக்காக செய்யுங்க. இந்த உலகத்துக்காக செஞ்சு அதிலே மாஞ்சு போயிடாதீங்க, அதிலே உங்களுடைய வாழ்க்கையினது வீணடித்து விடாதீர்கள், உங்கள் நேரத்தை அதிலே போக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் நன்மையை முற்பூட்டி செய்யுங்க. செயல்படுபவர் இந்த சுவனத்துக்காக செயல்படட்டும், இந்த சுவனவாசிகளாக ஆவதற்காக செயல்படட்டும், இதுதான் வெற்றியான காரியம் என்று அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வை நமக்கு முன்கூட்டி என்ன பண்றார், சொல்லி காட்டுகிறார். எப்படி ஆசிரியர் என்னது இதுதான் கீ கொஸ்டின், இதுல இருந்தா ஆன்சர் வரும் என்று என்னது
மாணவர்களுக்கு சொல்லியும் அதை படிக்காமல் போனால் யாருக்கு நஷ்டம்? அந்த மாணவர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை, அதுதான் நிலையானது. இது மாயங்கிறான், இது பொய்யுங்கிறான். நம்ம நினைக்கிறோம் இதுதான் சிறந்த நினைக்கிறோம். எங்க கொண்டு போய் நிப்பாட்டப்படுவோமோ அந்த இடத்துல நிப்பாட்டப்படும் பொழுதுதான் மனிதன் தன்னுடைய நஷ்டத்தை உணர்வான். அப்படி நீங்க ஆயிடக்கூடாது, சுவனவாசிகளாக நீங்க ஆகணும், அதுதான் சிறந்தது. அதற்காகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த செய்தியின் மூலமாக அழகான அறிவுரையை சொல்லுகிறான். அதை ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.